கவனம் செலுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் நமக்கு அறிவுரை வழங்குகிறார்களோ அதனை ஒவ்வொரு முஸ்லிம்களும் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள். திருமணம் என்பது வணக்கம் நம்ம சுயமா சொல்ற மாதிரி இஸ்லாத்தில் அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு உலகத்தில் உள்ள பல்வேறு மதங்கள்ல கடவுளை அடைவதாக இருந்தால், கடவுளிடத்தில் நெருக்கம் பெறுவதாக இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வாங்க. எவர் ஒருவர் திருமண வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக விலகி இருக்கிறாரோ அவர்தான் கடவுளை அடைய முடியும், அவர்தான் கடவுளிடத்தில் நெருக்கம் பெற முடியும். எல்லா மதங்களும் சொல்லு. திருமணமானவன பாவியை போல் ஒவ்வொரு மதங்களும் பாவிக்கின்றன. அவன் குற்றம் பண்ணவன், அவன் ஒரு பாவி, மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டவன் என்பதாக பல மதங்கள் பாவிக்கின்றன. திருமணத்தை கைவிடுவதை, திருமணமே செய்யாமல் துறவரத்தை மேற்கொள்வதை பல்வேறு மதங்கள் சிறப்பித்து சொல்கிறது. அதை இஸ்லாம் அப்படி சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு 3 நபர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அவர்களுடைய வருகை நோக்கம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர், அதனால அவங்க அதிகமா வணக்க வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது என்று அவர்கள் ஒரு எண்ணத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தின் அருமை மனைவி அவர்களை சந்தித்து நபிகள் நாயகத்தின் வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்கிறார்கள். ஆயிஷா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் சொல்றாங்களா? சொன்னோம்னா ரொம்ப கம்மின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மி, அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதர், அதனால இந்த வணக்க வழிபாடு அவங்களுக்கு போதும், நமக்கு போதுமா? நாமெல்லாம் ரொம்ப அதிகமா வணக்க வழிபாடு செய்யணும், அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருக்கம் பெற முடியும். 3 பேர்ல ஒரு ஆள் சொல்றாரு, இனிமே நான் இரவு முழுக்க தூங்க போறதே கிடையாது, ஃபுல்லா தொழுகையில் ஈடுபட போறேன், குர்ஆனை ஓத போறேன், அப்பதான் அல்லாஹ்விட்ட நெருக்கம் பெற முடியும், இனி நான் தூங்குவதில்லை அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறார். இன்னொருத்தர் முடிவெடுக்கிறார், இனி நான் ஒரு நாள் கூட நோன்பு விட மாட்டேன், ஒவ்வொரு நாளும் நோன்பு வைப்பேன். ரமலான் மாசத்துல இல்லை, நமக்கு ரமலான் மாசத்துல ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்கிறதே நாக்கு தள்ளு. அதுவும் அடிக்கிற வெயில், போன வருஷம்ல கடுமையான சம்மர், நோன்பு அந்த சாயங்காலத்தை தாண்டத்துக்கே போதும். பல பேர் 4 மணி ஆயிடுச்சுன்னு வைங்க, ஒரு சொம்பு தண்ணியை முன்னால் கொண்டு வச்சுக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, மணியை பார்க்கிறது, தண்ணியை பார்க்கிறது, மணியை பார்க்கிறது, இப்படி கழிச்சாங்க. இப்ப அல்லாஹ் வைக்கிற மேல அவ்வளவு பெரிய வெயில் இருக்காது, போன வருஷத்துக்கு நோன்பு நமக்கு வெயில் இருக்காது, இலகுவா தான் இருக்கும். அப்ப ரமலான நோன்பு வைப்பதையே பலர் சிரமமாக கருதக்கூடிய வேளையில வந்திருந்த அந்த நபர் என்ன தெரியுமா, ரமலான்ல இல்ல, பொதுவா ஒவ்வொரு நாளும் ரமலான் அல்லாத காலத்தில் கூட நான் இனி ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்க போறேன், ஒரு நாள் கூட நோன்பை விட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்பதான் அல்லாஹ்விடத்துல நெருக்கம் பெற முடியும். இன்னொருத்தர் பார்த்தா ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க, நம்ம ஒன்று சொல்றாங்க, மொத்தம் 3 பேர். ஒருத்தர் நைட்டு தூங்க மாட்டேன்ட்டார், ஒருத்தர் டெய்லி நோன்பு வைக்க போறேன்ட்டார், இன்னொரு ஆள் பார்த்தா நம்மளும் நம்ம பங்குக்கு கொண்டு சொல்லி ஆகணும்னு சொல்லி இனி நான் கல்யாணமே பண்ண போறது இல்லை, இந்த பொம்பளை விஷயமே நமக்கு வேண்டாம், கல்யாணமே வேண்டாம், அப்படி இருந்தா மட்டும்தான், திருமணமே செய்யாமல் இருந்தா தான் நான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற முடியும், ஆகையினா நான் இனி திருமணம் பண்ண மாட்டேன் இப்படின்னு பேசுறாங்க. ஒரு அறிவிப்பில் வருகிறது, 3 நபர்களும் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் உள்ள வந்துட்டாங்க. இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, இந்த 3 பேருடைய பேச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டது ஏதோ ஒரு விதத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய வருது. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த 3 பேரை பார்த்து கேட்கறாங்க, அன்தும் அல்லதி குன்தும் கதாவோ கதா, நீங்க தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா, கல்யாணம் பண்ண மாட்டேன், தூங்க மாட்டேன், டெய்லி இப்படி என்று பேசிக் கொண்டிருந்தது நீங்கள் தானே? அவங்களை கண்டிக்கிறாங்க, பாராட்டல, நல்ல முடிவு, அப்படி இருந்தா தான் நீங்க அல்லாஹ்ட்ட நெருக்கம் பெற முடியும், அப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல, எல்லை மீறி செல்கிறீர்கள், நான் உங்களுக்கு மார்க்கத்தை வழிகாட்ட வந்த இறைவனின் தூதர், என்னுடைய வழிமுறையை பாருங்க, என் வழிமுறையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நான் இரவு நேரத்தில் தூங்கவும் செய்கிறேன், சில நேரங்களில் தொழுகையிலும் ஈடுபடுகிறேன், உபரியான நோன்புகளை நோக்கவும் செய்கிறேன், நோன்பு நோக்காமலும் இருக்கிறேன், நான் திருமணமும் செய்திருக்கிறேன், இதுதான் என்னுடைய வழி. ஃபமன் ரகிப அன் சுன்னதி, என்னுடைய இந்த வழிமுறையை எவர் புறக்கணிப்பாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவருடைய உம்மத்தில் உள்ளவராகவே நான் கருத மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அது என்ன புரிகிறது? பிற மதங்கள்ல எல்லாம் திருமணம் செய்யாமல் இருப்பதை ஆர்வமூட்டக்கூடிய வேலை, துறவரம் மேற்கொள்வதை சிலாகித்து சிறப்பித்து
சூழ்நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் அதை கடுமையா கண்டிக்குது. கண்டிப்பா திருமணம் என்பது என் வழிட்டாங்க. இதுதான் இவையெல்லாம் என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி, என்னுடைய இந்த வழிமுறை, இந்த சுன்னாவை யார் புறக்கணிப்பாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, அப்ப இந்த திருமணம் என்பது என்ன? அது ஒரு இபாதத்து, அது ஒரு வணக்கம், அதுவும் நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்த நபி வழி ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அதிலும் இருக்கின்றது. அதனால நீங்க பாருங்க, திருமணம் ஒரு வணக்கம் என்கிற காரணத்தினாலதான் நபிகள் நாயகம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் தம்முடைய மனைவியிடத்தில் தமது உடல் தேவையை பூர்த்தி செய்து கொண்டால் கூட அதற்கும் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு நன்மை உண்டு அப்படின்னு சொன்னாங்க. இல்லத்தில் ஈடுபட்டா கூட நன்மைங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒருவர் தம்முடைய மனைவிடத்தில் சேர்கிறார் என்றால் தம்முடைய இச்சைக்காகத்தானே சேர்கிறார், தம்முடைய ஆசைக்காகத்தானே சேர்கிறார், அதற்கு கூட அல்லாஹ் நன்மை தருகிறார், அதற்குமா கூலி உண்டு என்று சஹாபாக்கள் கேள்வி எழுப்பினார்கள். நபிகள் நாயகம் பதிலளித்தார்கள், ஆம். ஒன்றை யோசித்து பாருங்கள், அவர் ஹராமான வழிமுறையில், மார்க்கம் தடுத்த வழிமுறையில் தம்முடைய இச்சையை தீர்த்து கொண்டால் அல்லாஹ் அவருக்கு பாவத்தை வழங்குவான் அல்லவா, தண்டனையை தருவான் அல்லவா. அதுபோலத்தான் அல்லாஹ் அவருக்கு ஹலாலாக்கிய தம்முடைய மனைவி மூலம் தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்ற பொழுது அல்லாஹ் அதை நன்மையாக்கிறான். விபச்சாரத்தில் மூலம் தம்முடைய இச்சையை தீர்த்துக் கொள்கின்ற பொழுது அது எப்படி குற்றமாக ஆகிவிடுகிறதோ, தண்டனைக்குரிய அம்சமாக மாறிவிடுகிறதோ, அது மாதிரி ஒருவர் ஹலாலான வழிமுறை தம்முடைய மனைவி மூலம் தம்முடைய ஆசையை தீர்த்து கொண்டால் அது நன்மையாக மாறிவிடுகிறது. அதற்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான். அப்ப அதுக்கு நன்மை என்ன அர்த்தம்? தொழுகைக்கு எப்படி நன்மையோ, நோன்பு நோற்பதற்கு எப்படி நன்மையோ, தான தர்மங்கள் செய்வதின் வாயிலாக அல்லாஹ்விடத்தில் மறுமைக்கு தேவையான நல்லங்களை நாம் எப்படி சம்பாதித்துக் கொள்கிறோமோ, திருமணத்தின் மூலமாகவும் நன்மை இருக்கு. இல்லறத்தில் ஈடுபடுவதில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை தருகிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா தஹ்கிலன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில எதையும் நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள். எதுவரையும் ஹத்தா தஜஅல ஃபி ஃபமி இம்ராஅதிக், உங்களுடைய மனைவியின் வாயில் ஒரு கவள உணவு ஊட்டுவதை கூட அற்பமா நினைக்காதீங்க, அதுவும் உங்களுக்கு தர்மம், அதுவும் நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மனைவிக்கு சோறு ஊட்டினா, மனைவிக்கு ஏதேனும் ஒரு உணவு பண்டத்தை ஒரு கணவன் தம்முடைய மனைவிக்கு ஊட்டினால் அதுக்கும் அல்லாஹ் நன்மை தரலாம், அதுவும் அல்லாஹ்விடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு உள்ள காலத்தில் அதையெல்லாம் யாரும் கடைபிடிக்கவே மாட்டாங்க. அப்படி ஊட்டாங்க வைங்க, இவருக்கு ஒரு வேலை இல்லையா பாரு, என்ன கூத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் உள்ள எல்லா வீட்டில் உள்ள அனைவருமே ஒரு கேலிக்குரிய அம்சமா நினைப்பாங்க. இஸ்லாமில் ஒரு கேலிக்குரிய அம்சமா நினைக்கல, அது ஒரு நன்மையான காரியம். நீ மனைவிக்கு ஒரு சோறு ஊட்டினா கூட நன்மை. அப்ப இதையெல்லாம் எதற்காக பதிவு செய்கிறோம் என்றால், இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் திருமணத்தில் எல்லை மீறி செல்வதற்கு, இஸ்லாமிய மார்க்கத்தின் எந்த வழிமுறையையும் கவனத்தில் கொள்ளாமல் திசை மாறி செல்வதற்கு அடிப்படையான ஒரு காரணம், திருமணம்ங்கிறதுல ஒரு வணக்கமா, தொழுகை வணக்கம், அதை ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாங்கள் செய்யணும். நோன்பு வணக்கம், அதை நபிகள் நாயகம் கற்றுத்தந்த அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும். திருமணம்ங்கிறது அப்படியா, அது ஒரு வணக்கமா, அதுலயுமா ரசூலுல்லாஹ் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த புரிதலில் சரியான ஒரு புரிதல் உண்டாக வேண்டும் என்பதற்கு தான் இந்த செய்திகளை சொல்கிறோம். அப்படி நம்ம நினைக்க முடியாது. திருமணமும் நன்மைக்குரிய ஒரு அம்சம் தான். திருமணமும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு நன்மையாக, ஒரு வணக்க வழிபாடாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களோ, ஒரு இஸ்லாமிய திருமணத்தில், நபி வழி திருமணத்தில், இஸ்லாமிய தீன் சொல்லக்கூடிய திருமணத்தில் என்னென்ன அம்சங்கள் பேணப்பட வேண்டுமோ அதை முஸ்லிம்கள் சரியான அடிப்படையில் கடைபிடிக்கணும். அப்படி பார்க்கிறாங்களா? திருமணத்தை எப்படி நிறைவேற்றணும், குர்ஆன் என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நபிகள் நாயகம் தம்முடைய திருமணங்களை எப்படி அமைத்துக் கொண்டார்கள், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிய நபி தோழர்கள் அவங்க எப்படி திருமணங்களை நபியின் அங்கீகாரத்தோடு அமைத்துக் கொண்டார்கள், இப்படி எல்லாம் கவனிக்கிறாங்களா? முஸ்லிம் சமூகம் இந்த திருமணத்தை நபி வழி அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அக்கறை செலுத்துகிறதா? துளி கூட அக்கறை செலுத்துறது இல்லை. மனம் போல போக்கலை, தன்னுடைய மனவீச்சைக்கு தகுந்தவாறு இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், பிற சமூகங்களை பார்க்கிறார்கள், பிற மத கலாச்சாரங்களை பார்க்கிறார்கள், அவங்க திருமணங்களை எப்படி அமைத்துக் கொள்கிறார்களோ,
என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த திருமணங்களில் கடைபிடிக்கப்படுகிறதோ அதை கொஞ்சம் கூட மாற்றாம அச்சரம் பிசகாம அப்படியே முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு தங்கள் திருமணங்களில் பிரபல கலாச்சாரத்தை உள்ளே புகுத்துகிறார்கள். ஒண்ணு நீங்க பெண் பார்க்க போறதுன்னு ஆரம்பிக்கிறாங்க, அதுல இருந்து வாங்க. திருமணத்தை ஒட்டி என்னென்ன அனாச்சாரங்கள் என்னென்ன கூட்டுக்களை நம்ம சமுதாயம் செய்யுது பாருங்க. இதெல்லாம் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருக்கா? நம்முடைய தீன் அப்படி சொல்லுதான் நீங்க யோசிக்கணும். அதிகமான அளவில் குழந்தைஇருக்கிற தாய்மார்கள் சிந்திக்கணும், பெரியோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். பொண்ணு பார்க்கறதுன்னு ஆரம்பிக்கிறாங்க, அதுலயே உங்க கூத்துக்கள் ஆரம்பிச்சிருவாங்க. பொண்ணு பார்க்கறதுன்னா யார் பார்க்கணும்? பொண்ணு பார்க்கறது மார்க்கத்துல உள்ளது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கல்யாணம் பண்றதா இருந்தா பொண்ணு பார்க்கணும் தான். யாரு? மாப்பிள்ளை பார்க்கணும். அந்த எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை அவன் போய் பொண்ணை பார்க்கணும். அவன் கூச்சப்படுறானா அவனுக்கு துணை அவங்க அம்மா போகட்டும், சகோதரி போகட்டும். நம்ம ஊர்ல அப்படி நடக்கிறது இல்லை. நம்ம சமுதாயத்துல பெண் பார்க்க போறதுங்கிற கலாச்சாரம் அப்படி மாப்பிள்ளைய விட்டுவிட்டு ஒட்டுமொத்த குடும்பம் ஒரு வேன்ல கிளம்பி போவாங்க. என்னவா பொண்ணு பார்க்க போறாங்க. மாப்பிள்ளை எங்கப்பா? அவன் வீட்டுல இருக்கான், அவன் வெளிநாட்டுல இருக்கான், அவன் வெளியூர்ல இருக்கான், சம்பந்தப்பட்டவன் எங்கேயோ இருக்கிறான். அவன் பொண்ணு பார்க்கல, அவன் பேரை சொல்லி குடும்பமா நீ வா நீ வா நீ வான்னு பார்த்தா 30 டிக்கெட் பொண்ணு பார்க்க போறது. இந்த கும்பல் அங்க போய் உட்காரு. போறதுக்கு முன்னாடியே தகவல் சொல்லிடுவாங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும். பொண்ணு பார்க்க வரோம், நாங்க இடியாப்பமும் கறியும் தான் சாப்பிடுவோம். இந்த செய்தி வேற ஒரு தகவலுக்கு சொன்னோம். இந்த தகவல் எதுக்கு அங்க வருது? பஜ்ஜிலாம் வச்சிடாதீங்க, சாப்பிட மாட்டோம் அப்படின்னா என்ன? டிஃபன் வைங்கன்னு அர்த்தம். பஜ்ஜி வச்சிடாதீங்க, டிஃபனா வச்சிருங்க. ஆட்டுக்கறி தான் சாப்பிடுவோம். இந்த பொண்ணு பார்க்க போறங்கிற பேர்ல பண்ற அட்டூழி. போறது 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் அட்டாவடி தனமா உள்ளுக்குள்ள நுழைவாங்க. அந்த பொண்ணை சுத்த விடுறது என்ன, நிக்க விடுறது என்ன, உட்காருங்கிறது, எங்க எழுந்து நின்று பின்னாடி திரும்பி முடிய பிடிச்சி இழுத்து பார்க்கிற வரை அட்டூழி நடக்குது. எல்லாம் நடக்குது. சரி பொண்ணு பார்க்க போறாங்களா, பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க. முதல் மாப்பிள்ளை போய் பொண்ணு பார்க்கணுங்க. மாப்பிள்ளை பார்க்க அதை பத்தி கவனம் செலுத்துவதே கிடையாது. அவங்க எல்லாம் போவாங்க. ஒரு குரூப் போயிட்டு வச்சு அதோட முடிச்சுன்னு பார்த்தா அடுத்து மறுபடியும் 2வது குரூப் இன்னொரு பேர் பிடிச்சி இன்னொரு 25 பேர். அது எங்க சொந்த பந்தங்கள் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வர்றாங்க. இது ஏற்கனவே ஒரு குரூப் போயிட்டு வந்துச்சு. அவங்க சாப்பிட்டதுக்கு என்ன வேணும்னு தெரியல. அவங்களுக்கு வச்ச மிச்சரி ஜிலேபி அதுக்கே விட தெரியல. அதுக்கே பல ஆயிரங்கள் செலவு செய்யப்பட்டுச்சு. இப்ப அடுத்த குரூப் போகலாம். இவ்வளவு நடக்குது. மாப்பிள்ளையை தவிர்த்து எல்லாரும் ஊர்ல உலகத்தில் உள்ள எல்லாரும் பொண்ணை பார்த்தாச்சு. பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றோம் முடிவு எடுக்கிறாங்கன்னு வைங்க. அதுக்கு பேர் நம்ம நிச்சயதார்த்தம். சரி பொண்ணை பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருச்சு, இப்ப நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம், வெத்தலை பாக்கு மாத்திடுவோம்னு சில ஊர்ல சொல்லுவாங்க. இந்த ஊர்ல அப்படி சொல்றாங்களான்னு தெரியல. வெத்தலை பாக்கு மாத்தோம்னு சொல்லுவாங்களா இந்த ஊர்ல? சில ஊர்ல அப்படி சொல்லுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். நிச்சயதார்த்தம் பண்றது என்ன? அது இங்க இருந்து குரூப் நிறைய பொருட்கள், பழங்கள், தேங்காய், வெத்தலை பாக்கு, ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு ஊர்ல உள்ள மக்களினுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி சில பொருட்களை கொண்டு செல்வார்கள். அங்க உட்கார்ந்துக்கிட்டு நிச்சயம் பண்றாங்க. எப்ப கல்யாணம் வச்சுக்குவோம் அப்படிங்கறத நிச்சயம் பண்றாங்க. இரு தரப்பும் பேசி முடிவெடுக்கிறாங்க. 2 தரப்பும் பேசி முடிவெடுக்கலாம். திருமண நாள முடிவெடுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அது எளிமையா பண்ற விஷயம் தானே. அதுக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரம் தேவையா? இவ்வளவு பெரிய பட்டோபரம் தேவையா? அதுக்கு இத்தனை பேர் கொண்ட கும்பல் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அது ஊரையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நிகழ்வா மாத்தணுமா? இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர்களிலேயே நிச்சயதார்த்தமே மண்டபத்தில் வைத்து நடைபெறுகிறது. நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு போறதை தாண்டி இப்ப நிச்சயதார்த்தம் எங்க வைத்து நடைபெறுகிறது? மண்டபத்தில் பார்த்தா ஒரே கூட்டம். என்னங்க கல்யாணம் கட்ட கல்யாணம் இல்ல, நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன், நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க வாழ்க்கை இந்த நிச்சயதார்த்தம் என்கிற பேர்ல அதே பேர் நம்முடைய சமுதாயம் எந்த அளவுக்கு எல்லை மீறி செல்கிறார்கள், பொருளாதாரத்தை விரயமாக்குகிறார்கள், ஆடம்பரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதான் பார்த்தாங்களா? கல்யாணம் பண்ணா பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 பேர் 2 தரப்பும் பேசி இதுல ஒரு 3 பேர் 4 பேர் அதுல ஒரு 3 பேர் 4 பேர் பேசி முடிவு பெற வேண்டியதானே. இந்த நாள்ல கல்யாணம் வைப்போம், போன்ல பேசி முடிச்சுக்க வேண்டிய விஷயம். சரி, அதிகபட்சம் ஒரு சம்பள சடங்குக்காக நேரில் உட்கார்ந்து பேசினா கூட அங்கிட்டு ஒரு 3 பேர் இங்கிட்டு ஒரு 3 பேர் பேசி முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய படையை திரட்டி அதன் பேர ஒரு சாப்பாடு, அதன் பேர ஒரு விருந்து, அதுல ஒரு ஆடம்பரம் எவ்வளவு நடக்குது பாருங்க. இது எல்லாமே பிறமத கலாச்சாரங்களுடைய தாக்கத்துக்கு ஆளானதனுடைய விளைவு. நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, அடுத்த தேதியை குறிப்பாக
நிச்சயதார்த்தத்தில் என்னன்னா மறைமுகமா இருக்கும். அதுல ஒரு குரூப் போகும்போது ஒரு ஆளை செட்டப் பண்ணி கூட்டு போவாங்க. நாங்க நேரடியாக எதுவும் கேட்க மாட்டோம், நீ அப்பப்ப இடையில பேசிக்கமான்னு சொல்லிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு வேலையே அதுதான், அஜெண்டாவே அதுதான். அங்க போய் உட்கார்ந்து அந்த அம்மாவை சிக்னல் கொடுத்தா போகும். அப்புறம் மூத்த மருமக ஆரம்பிக்கும். மூத்த மருமக 40 சவரன் நகை போட்டு வந்தாங்க, உங்க காதுல போட்டு வச்சுக்கணும். இரண்டாவது மருமகன் 35 சவரன் நகை போட்டு வந்தாங்க. அடுத்து இளைய பெரியனுக்கு கூட பேசிட்டு அவங்க கூட 50 பவுன் நகை போடுறத பேசிக்கிறாங்க. நீங்க போடுறத போடுங்கம்மா, எது நீங்க போடுறத போடணுமா, அந்த மாதிரி ஒரு கழுதைக்கு போடணும் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி இப்படி ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்க, நீங்க போடுறத போடுங்க. இது என்ன, இது வரவச்சனை இல்லையா? இது நேரடியாகவே வரவச்சனையை பற்றி பேசுவதற்காகவே சில பேரை நியமிப்பதும், அல்லது அவங்க போய் வெளிப்படையாவே பேசுறாங்க. பல ஊர்களில் வெளிப்படையா பேசுவதே, உங்க பிள்ளைக்கு போட புரிய, நாங்களே எங்க பிள்ளைக்கா கேட்கணும், எவ்வளவு போடணுமோ போட்டுக்கோங்கம்மா, பீரோலு கட்டிலு மெத்த அதெல்லாம் நீங்க உங்க பிள்ளைக்கு, உங்க பிள்ளை பயன்படுத்த போகுது. அப்படி ஒரு பைக்கு யாருக்கு, மாப்பிள்ளைக்கு. ஏன் அவனுக்கு கால் ஒடிஞ்சாங்க, காலா இல்ல அவனுக்கு, மாப்பிள்ளைக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருங்க. உங்க பிள்ளை எல்லாம் உங்க பிள்ளைக்கு தாம, உங்க பிள்ளைக்கு உங்க பிள்ளைக்குன்னு சொல்லி அவனை ஓட்டாண்டி ஆகக்கூடிய அளவிற்கு என்னென்ன கறக்கணுமோ, என்னென்ன வசூல் பண்ணணுமோ எல்லாத்தையும் வசூல் பண்றது. ஒன்று நேரடியாகவே பேசிவிடுவது, இல்லை என்று சொன்னால் மறைமுகமாக ஒரு தகவலுக்கு சொல்கிறோம் என்கிற பெயரிலேயோ, உங்கள் காதில் போடுகிறோம் என்கிற பெயரிலேயோ மறைமுகமாக சொல்லி வரதட்சணையை கேட்கக்கூடிய ஒரு அவலத்தையும் நம்ம சமூகத்தில் பார்க்கணும். நபிவழி திருமணம் என்றால், இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னாலே அதனுடைய அடிப்படை என்ன? பெண் வீட்டாரிடமிருந்து நகையாகவோ பணமாகவோ எதையும் வரதட்சணையாக பெறக்கூடாது. ஆண் தான் மகன் கொடுக்கணும், இவன் தான் கொடுக்க கடமைப்பட்டவன். பெண் வீட்டாரிடமிருந்து எதையும் இவன் வரதட்சணையாக பெறக்கூடாது. அதனை இஸ்லாம் நமக்கு சொல்லுது. குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான், வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹ்லான். ஆண்களை நோக்கி அல்லாஹ் கட்டளை இடுகிறான், நீங்க பெண்களை மணமுடிக்கின்ற பொழுது உங்களால முடிந்த மகர் என்கிற மனக்குடையை தாராளமா அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறான். நீ கல்யாணம் பண்ணும்போது நீ தான் பெண்ணுக்கு கொடுக்கணும். பெண் கேட்டு பெறக்கூடிய நிலையில் அவள் இருக்கிறாள், அவள் டிமாண்ட் கூட பண்ணலாம். மார்க்கத்தின் அடிப்படையில் திருமணத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண் தம்முடைய கணவன் திருமணம் செய்ய விரும்பக்கூடிய அந்த ஆணிடத்தில் எனக்கு நீங்க 10 பவுன் நகைத்தாங்கன்னு கேட்கலாம், 20 பவுன் நகைத்தாங்கன்னு கேட்கலாம். கேட்டா இன்னைக்கு சமுதாயம் சும்மா விடுமா? கல்யாணத்துக்கு முன்னாலே இவ்வளவு அடாவடித்தனம் பண்ற, இந்த பிள்ளையவா நீ கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி அங்கிட்டே முடிச்சு விட்டுருவாங்க. அப்ப இப்படியான ஒரு நிலை, பெண்ணு டிமாண்ட் பண்ணலாம்னு மார்க்கத்தில் இருக்கும் பொழுது இங்க ஆண் தரப்பு கேட்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டாளுங்கிற பெண்ண பெண் வீட்டாளர் இருந்து நகையாக பணமாக பொருளாக கேட்கிறார். எப்படி கேட்க முடியும்? அல்லாஹ் நீ குடுல சொல்றார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், கணவன் மனைவி ஆயிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரியலாம்னு ஒரு நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் ஆணுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்கிறார், மனக்கசப்பா பிரச்சனையா செழிப்பா, ஆனா நீ மகாராணி கொடுத்திய ஒரு குவியலையே நீ கொடுத்தால் கூட அவளிடமிருந்து அதை நீ திரும்ப பெறாதே. விவாகரத்து என்று வருகின்ற பொழுது நீ மகராக கொடுத்ததை ஒரு குவியலையே கொடுத்தாலும், வாதைத்தும் கிந்தாரன் தங்க குவியலையே நீ மகராக கொடுத்திருந்தால் கூட அதை அவளிடமிருந்து திரும்ப கேட்டு பெறாதே. அந்த தகுதி உனக்கு இல்லாத அவளுக்குரியது. குலா என்கிற விவாகரத்து முறையில் மட்டும்தான் ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு நான் சேர்ந்து வாழ விரும்புகிறேன்னு சொன்னா மட்டும்தான் மகராவை திருப்பி கொடுக்கணும். அப்ப கூட கணவன் வேண்டாம்னு சொல்லலாம், பெருந்தன்மையா நடந்துக்கலாம், நீயே வச்சுக்கமான்னு சொல்லலாம். மார்க்கத்தில் இடம் இருக்கிறது. தலாக் என்கிற ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தக்க காரணத்தோடு விவாகரத்து செய்ய முன் வருகின்ற பொழுது இவன் எதை மகரா கொடுத்தாலும், குவியலையே மகரா கொடுத்தாலும் அதை திரும்ப பெறக்கூடாது மார்க்க சட்டம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறது? திருமணம் வந்தா ஆண் தான் பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும், அவன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு கொடுக்கணும், அவனை தன்னிறைவாக்கக்கூடிய அளவிற்கு அவன் சக்திக்கு உட்பட்டு, எது ஒன்றும் அவன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு. ஒருத்தனுக்கு 10 லட்சம் ரூபாய் மகர் கொடுக்க முடியுமா? கொடு, ஒரு சக்தி அளவை வெளிப்படுத்தி. ஒரு லட்சாதிபதியாக கோடீஸ்வரனா இருக்கிறியா, உன்னுடைய 1000 தான் சம்பளம் பெறுகிறாயா, உன்னுடைய சக்திக்கு உட்பட்டு கொடு, இப்படி மார்க்கம் சொல்லுது. ஆனா இந்த மார்க்கத்தின் அடிப்படையை புறக்கணித்து விட்டு திருமணத்தில் மார்க்கம் பெண் வீட்டாளமிருந்து பறிப்பதையே இலக்காக கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது அங்கிருந்து எதையாவது வாங்கலாம், பீரோல வாங்குறது, நகையை வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறது. பல வீடுகள் எல்லாம் எம்டி பண்ணி வச்சிருப்பாங்க, கட்டில் வாங்குறது இல்லை, பிரிட்ஜ் வாங்குறது இல்லை, மெத்த வாங்குறது இல்லை, எதையுமே வாங்குறது இல்லை, என்ன எல்லாம் கணக்கு.
பையன் கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் வாங்கிடலாம், இப்படி கணக்கு. இது மார்க்கத்தில் அநியாயம் இல்லையா? பெண் வீட்டார் மீது மார்க்கம் சுமத்தாத ஒரு பொருளாதார சுமையை சுமத்தினால் தகுந்த காலம் இல்லாமல் வரதட்சணை மூலம் அவர்களிடமிருந்து பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அதை குற்றமா பார்க்கிறான். மறுமை நாள் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். இதை கவனிக்கிறது இல்லை. முந்தைய காலத்தில் கூட திருமணங்கள் நினைச்சு எப்படி நடந்தது? வரதட்சணையா பல லட்சங்கள் வாங்குவாங்க. அப்பவே பல லட்சங்கள், 50,000 1 லட்சம் அளவுக்கு வாங்குவாங்க. மகளை ஒரு பேரை கொடுப்பார், 501 மகள், 1001. அது கூட லட்சத்துல 1000 ஒரு ஆள் தான் 1001 மகள் கொடுப்பார். இல்லை 101. இவர் வாங்குறது எவ்வளவு? 50,000 மகள் இவர் வரதட்சணை வாங்குவாங்க. இவர் மகள் கொடுக்கிறது 101 ரூபாய் மகள். 101 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அது ஒரு மகள் தொகையாது. அப்ப அற்பமாக கருதி வரக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இதுவெல்லாம் மாற்ற வேண்டிய நடைமுறைகள். இன்றைக்கும் நம்ம சமுதாயத்துல மகள்கிற எண்ணிக்கைக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் கூட வரதட்சணை வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கத்தான் செய்கிறது. இது நபி வழிக்கு மாத்தம், இது தீன் வழி கிடையாது. தீன்ல இப்படி வரதட்சணை வாங்கி நடைபெறக்கூடிய திருமணம் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண முறையே ஆகாது. அதோட என்ன பண்ணுவாங்க? அந்த திருமணத்தை ஒட்டி பத்திரிகை அடிப்பாங்க. பத்திரிகை பாத்தீங்கன்னு நீங்க எல்லாம் 2 பேரும் பேசி முடிவு எடுத்தாச்சு. எந்த நாள்ல கல்யாணம், எப்ப கல்யாணம், எல்லாத்தையும் கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி மணமகளை பாட்டு வேற ஓடிக்கிட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல. நம்ம திருமணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா பேக்ரவுண்ட்ல மணமகளை பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, திருமணம் எப்பங்கிறத முடிவு பண்ணிருப்பாங்க. முடிவு பண்ணாலும் பத்திரிகையில ஒரு பத்திரிகைக்கு பல 100 ரூபாய் செலவு பண்றாங்க. சாதாரணமா ரொம்ப எளிமையான குடும்பமா இருந்தா கூட ஒரு பத்திரிகைக்கு 50 ரூபாய் செலவு பண்றாங்க. எளிமையான குடும்பமா இருந்தா கூட, வசதி வாய்ப்புகள் இருந்தா ஒரு பத்திரிகைக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் ஒரு பத்திரிகை செலவு பண்றாங்க. இதெல்லாம் வீண் வரையும் அவங்க யோசிக்கிறது இல்லை. அந்த பத்திரிகையில பார்க்கணுமே இஸ்லாம் அதுவே மார்க்கத்துக்கு விரோதமான வார்த்தைகள் எல்லாம் அதில் இடம்பெற செய்திருப்பாங்க. மாப்பிள்ளை பேரு பொண்ணு பேர் எல்லாம் போட்டிருப்பாங்க. நிகழ்வு ஹிஜ்ரி சங்கையான ஆண்டில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு மாப்பிள்ளை பேருக்கு ஒரு அடைமொழியை பார்க்கணும். இன்னாரின் பேரனும் இன்னாரின் புதல்வனுமாகிய தீன்குல செல்வன். யாரு அவர்? தீன்குல செல்வன். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பெரிய பாடுபாடு ரத்தம் செஞ்சு இருக்கிறாரு. மார்க்கம் வளரணுங்கிறதுக்காக வேண்டி ஊர் ஊரா போய் அலைஞ்சாரு. மார்க்கத்துக்காக வேண்டி உசுர கொடுத்திருக்கிறாரு. அதனால அவருக்கு பட்டம் என்ன? தீன்குல செல்வன் அவர் பேர். இந்த பக்கம் பெண்ணுக்கு பாத்தீங்கன்னு வைங்க, இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியும் ஆகிய தீன்குல செல்வி. யார்? அந்த அம்மா தீன்குல செல்வியம். அந்த அம்மாவை கூப்பிட்டு குழுலா ஓதுன்னா தெரியாது. குழுலா வருது அப்படின்னா என்ன தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய பேர் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, எதை பத்தியுமே தெரியாது. நபிகள் நாயகத்தின் பிள்ளைகள் பேர் கட்ட தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுல இருந்து எதுவுமே தெரியாது. அந்த அம்மாவுக்கு பட்டம் என்ன? தீன்குல செல்வி. நம்ம 2 பேரும் எனக்கு மார்க்கத்துக்காக ரத்தம் செஞ்சிட்டாங்க. அதனால கஷ்டப்பட்டு இந்த பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. இது ஒண்ணு இருக்குமா? இதோட பாத்தீங்கன்னா திருமணம் எந்த நேரத்தில் நடக்கும்னு எழுதியிருப்பாங்க. அது அந்த காலத்துல பத்திரிகை அடிக்கும் போது மாப்பிள்ளைக்கு கூடுதலாலாம் போடுவாங்க. நம்ம ஊர்ல உள்ள எல்லாரும் ஏமாத்துறதுக்கு மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்தாலும் வைங்க, மாப்பிள்ளை பேர் போட்டு தீன்குல செல்வன் போட்டு பட்டம் போட்டாச்சா, துபை கேம்ப். எது பின்னால மாப்பிள்ளைக்கு பேர் துபை கேம்ப். நம்ம அந்த காலத்துல தெரியாம துபைல ரொம்ப பெரிய இளவரசருக்கு பக்கத்துலதான் உட்கார்ந்து வேலை பார்க்கிறார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அங்க போய் பார்த்தாதான் துபை கேம்ப்னா என்னன்னு தெரியும். கத்தர் கேம்ப், துபை கேம்ப். கேம்ப்னா இல்ல, துபைல ஒரு சாதாரண ஒரு ஸ்டாஃபா வேலை பார்க்கறாங்க. கேம்ப்னா 500 பேர் 1000 பேர் தங்கிட்டு இருப்பாங்க, 2000 பேர் தங்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டில 3 பேர், கீழே மிடிலும் மேல, இப்படி 3 பேர் தங்கி கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான வேலை. அவர்களை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வேலை செய்யக்கூடியவர்கள் தெரியுமா வெளிநாட்டுல. அதை இங்க உள்ளது தெரியாது சொல்லி துபை கேம்ப். மாப்பிள்ளை எங்க இருக்க? துபை கேம்ப்ல இருக்கிறார். இன்னும் சில பேருக்கு மாப்பிள்ளை பேரை போட்டுக்கிட்டு சுலைமானி ஆபரேட்டர். சுலைமானி ஆபரேட்டரா? என்ன பெரிய ஏதோ ஒரு பெரிய மிஷினை ஆபரேட் பண்றாரு போல இருக்கு. அவர் ரகசியமா கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டாதான் தெரியுது. சுலைமானி டீ இருக்குல்ல, டீ போடுறது ஒண்ணும் கிடையாது. தேயில அவனே கொடுத்திருப்பான், ஒரு பிளாஸ்க் கொடுத்திருப்பான், அதுல டீ இருக்கும். அந்த பிளாஸ்க் பட்டனம்னா டீ வந்துடும். இதுக்கு இந்த ஒர்க்கு தான். அந்த ஒர்க்குக்கு அவங்க கொடுக்குற பட்டம் என்ன? சுலைமானி ஆபரேட்டர். சுலைமான் போடக்கூடிய அந்த டீயை ஆபரேட் பண்றாங்க. இதையெல்லாம் பத்திரிகையில் எழுதியிருப்பாங்க. சரி, அதை விட்டுருவோம். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது இஸ்லாமிய கலாச்சாரமா? தீன் நமக்கு அப்படி சொல்லி தருதா? திருமணத்துல எந்த நேரத்தில் நடத்த வேண்டும் என்பதை நம்ம சமுதாயம் பத்திரிகையில அன்றும் சரி இன்றும் சரி குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிடுறாங்க? 10:30
நண்பகல் காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேலை திருமணம் நடைபெறும். இப்படிதான் எழுதுறாங்க. நீங்க உங்க வீட்டுல பழைய பத்திரிகை இருந்தா எடுத்து பாருங்க. இப்போ பிற ஜமாத்துகளை சார்ந்தவர்கள் ஏதேனும் பத்திரிகை தந்தா அதையும் எடுத்து பாருங்க. இப்படிதான் போட்டிருப்பாங்க. காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேலை. 10:00 12க்குள்ளதான் நாங்க கல்யாணம் பண்ணுவோம். அந்த நேரம் முபாரக்கான என்ன நல்ல நேரம் அர்த்தம். பிற மதத்துல உள்ளவங்க நல்ல நேரம் என்கிறார்கள். நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் நல்ல நேரம்னு சொல்லாம முபாரக்கான அரபியை போட்டோம்னா இஸ்லாம் ஆயுதுல ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைச்சிருந்து பாருங்க. இவங்களுக்கு முபாரக்கான வேலையில் திருமணம் நடைபெறும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லி தந்தாங்களா? கல்யாணம் பண்றதா இருந்தா 10:00 12க்குள்ள பண்ணுங்கப்பா. சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் பண்ணாதீங்க, 5 மணிக்கு பண்ணாதீங்க, காலையில் 8 மணிக்கு இப்படியா சொன்னாங்க? நேரங்கிறது நம்ம வசதிக்கு தக்க எந்த நேரத்தையும் நம்ம தேர்வு செய்யலாம். அது நம்ம வசதியை பொறுத்ததாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஏதோ நல்ல நேரம் என்று முபாரக்கான நேரம்லாம் எப்படி இவர்கள் சொல்வார்கள்? பத்திரிகையிலே அடிக்கிறாங்களே. அப்ப இதெல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றம். இஸ்லாத்துக்கு மாற்றம் என்பதையே உணராதவர்களாக இன்றைக்கும் தொடர்ச்சியாக நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் இது போன்ற அனாச்சாரங்களை தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அடுத்து திருமணத்துக்கு பாத்தீங்கன்னு ஏப்பா என்ன அனாச்சாரம் தெரியுங்க. இன்றைக்கு எளிமையான இஸ்லாமிய திருமணத்தை காண்பதெல்லாம் அரிது, பார்க்கவே முடியாது. ஒரு காலத்துல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால 50 வருஷத்துக்கு முன்னால இன்றைக்கு வயசானவங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும்போது நம்ம சமுதாயத்துல எப்படி நடந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. எப்படிமா கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டு பாருங்க. 50 பேர் 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ரொம்ப எளிமையா அதையே அன்றைக்கு ஆடம்பரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு ஆடம்பரம் தேவையா என்று அவைகளை எல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்தோம். ஆனா இன்னைக்கு டோட்டலா கலாச்சாரம், பிற மதங்களினுடைய கலாச்சாரம் தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கக்கூடியவையா இருக்கிறது. திருமணத்தை விட்டு பேனர் வைக்கிறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும், மாப்பிள்ளை பொண்ணை தூக்கி சுமக்கிற மாதிரி ஒரு பேனர். இதெல்லாம் யார் கலாச்சாரம்? முஸ்லிம்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பாக போட்டோ ஷூட், விளை நிலத்துக்கு விவசாய நிலத்துக்கு போயிடுறது, மலாடி வாரத்துக்கு போயிடுறது, போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. போட்டோ ஷூட் எடுக்கிறவங்க பேரு மலையிலிருந்து கீழே விழுந்து செத்து போன கதையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி போட்டோ ஷூட்டுன்னு போய் போட்டோ எடுக்கிறது, அதே வெளியில பேனர் வைக்கிறது, மணமக்களையும் மனதார வாழ்த்தும் நெஞ்சங்கள் இவங்க வேற வாழ்த்தும் நெஞ்சங்கள் வேற விளம்பரம் கொடுக்கறதுக்கே ஒரு குரூப் இருக்கு. மாப்பிள்ளை தோழர்கள்ங்கிற பேர்ல, ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல ஒரு சைத்தானிய குரூப் இருப்பாங்க. அவங்க பண்ணுவாங்க பாருங்க அட்டூழியம் அட்டகாசம். அவங்க தங்களுக்குன்னு சினிமா நடிகர்களுடைய பேரை எல்லாம் போட்டுக்கொண்டு நாங்க இந்த மணமக்களை வாழ்த்துறோம். பெரிய அவுளியா இறைநேசர்கள் மகான்கள் பள்ளிவாசல்கள் தான் இவங்களுக்கு பள்ளிவாசலை பார்த்து நம்ம பார்க்க முடியாது. இவன் அந்த மணமக்களை வாழ்த்துறாங்களாம். தன்னுடைய சினிமா நடிகர்களுடைய பேரை போட்டுக்கொண்டு பிளக்ஸ் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது, மேடை பத்து இது மாதிரி இதை விட ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு மேடை போட்டிருப்பாங்க. மார்க்கெட் பிரச்சாரம் செய்யறதுக்காக மேடை போடுறோம். இது வேற திருமணத்தை ஒட்டி பெரிய பிரம்மாண்டமா மேடை போட்டு தெருமுழுக்க பந்தல் போட்டு மாப்பிள்ளையை கூட்டு வருவாங்க. கூட்டு வர்றதுக்கு முன்னால என்ன, மாப்பிள்ளை பெரிய மைசூர் மகாராஜா குதிரையில வச்சு கூட்டு வர்றது. இந்த ஊர்ல இருக்கா குதிரையில கூட்டு வர்றது இருக்கா? குதிரையில கூட்டு வர்றது என்ன, பேண்டு வாத்தியம் என்ன, பட்டாசு வெடிக்கிறது, வான வேடிக்கை. அவர் குதிரையில கூட்டு வர அளவுக்கு என்ன பெரிய சாதனை பண்ணிவிட்டார் அவரு. இதெல்லாம் யார் கலாச்சாரம்? இஸ்லாமிய கலாச்சாரமா? ரசூலுல்லாஹ் எத்தனை கல்யாணம் பண்ணாங்க? குதிரையில வந்தாங்க. சஹாபாக்கள் அவங்க குதிரையை ஏற்றி வரவேற்று அனுப்பி வச்சாங்களா? வான வேடிக்கை நினைச்சா? எவ்வளவு சிம்பிளா பண்ண வேண்டிய ஒண்ணு எவ்வளவு ஆடம்பரத்திற்குரியதாக மாற்றி விட்டார்கள். குதிரை ஆட்டம் நடக்குது, நண்பர்கள் புடைசூழ வருகிறார்கள், ஆடல் பாடல் ஒரு பக்கம் நடைபெறுகிறது. மேடைக்கு வரும்போது மாப்பிள்ளை பார்த்தோம்னா அப்படியே மாலையால் அலங்கரிக்கப்பட்டவங்களா இருப்பாரு. பொண்ணுக்கு போட்டிருக்கிற மாலையெல்லாம் விட தூக்கி சாப்பிடுற அளவுக்கு மாப்பிள்ளைக்கு மாறும். அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் ஷேர்வானி ட்ரெஸ், இந்த வடக்குல உள்ளவங்க எல்லாம் ட்ரெஸ் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய ஷேர்வானி ட்ரெஸ் போட்டுருவார். அதுக்குன்னு போய் 30,000 ரூபாய் செலவு பண்ணி 10,000 ரூபாய் செலவு பண்ணி எடுக்கிறோம். அந்த ஒரு தடவை போடுறான் பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் அந்த ட்ரெஸ் எல்லாம் நமக்கு தேவையா? நம்ம என்ன வளமையா என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதை போட்டு போக வேண்டியதானே. இவர் பெரிய ஷேக் மாதிரி என்ன பெரிய அளவுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாலை பாத்தீங்கன்னு வைங்க, முகத்தை எல்லாம் மறைக்கிற அளவுக்கு மாலை மாப்பிள்ளைக்கு. அப்ப பொண்ணுக்கு எவ்வளவு மாலை போட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளைக்கு முகமே தெரியாது, மேடையில் ரொம்ப பவ்யமா உட்கார்ந்து இருப்பாரு. இப்படி முகத்துக்கு முன்னாடி எல்லாம் மாலை அப்படியே தொங்கும். அவன் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மாப்பிள்ளையின் முகத்தை பாக்குறதா இருந்தா கூட விலக்கிட்டு தான் பார்க்கணும். பாய் இஸ்லாம் அலைக்கும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். அந்த அளவுக்கு முகமே மாலைகளால் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கும். இவ்வளவு ஆடம்பரம் எதுக்கு?
ஒரு பக்கம் பெண்ணுக்கு மருதாணி வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, நலுங்கு வைக்கிறோங்கிற பேர்ல பிற சமூகத்துல அது ஒரு ஃபங்க்ஷனா கடைபிடிக்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்களும் அதை பார்த்து பின்பற்றி மருதாணி வைக்கிற நிகழ்வு பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்புவாங்க. அதுக்கு ஒரு குரூப் போகும். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணுக்கு நாங்க மருதாணி வைக்க போறோம், பொண்ணுக்கு மருதாணி வைக்கணும்னா அவன் வச்சுட்டு போறா, உனக்கு அதுக்குன்னு ஒரு குரூப் எதுக்கு போறீங்க? அப்ப இப்படி ஒன்னையும் பிற சமூகத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய தாக்கம் இருப்பதை நம்ம பார்க்கணும். முஸ்லிம்கள் அப்படி செய்யக்கூடாது. அப்ப திருமணம் என்பது வணக்கம் என்பதை நாம மறந்து விட்டவர்களாக மாறிவிட்டோம். திருமணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை மறந்து விட்டோம். இது எந்த விதத்துல சரி? இளைஞர்கள் வர்றாங்க, பட்டாசு வெடிச்சு வர்றாங்க. பெரும்பாலும் மோஸ்ட்லி மண்டபங்கள்ல வச்சுதான் கல்யாணம் நடக்குது. அங்க பார்த்தா ஹிஜாப் இல்லை, பெண்ணுக்கு பெண் இடத்துல ஹிஜாப் கிடையாது. பெண்ணும் அங்க நண்பர்களோடு இதில் சேர்ந்து நிற்பாங்க. பிற சமுதாயத்தில் நடக்கிறத பார்த்துக்கிட்டு சினிமா பாட்டு நடக்குது, மாப்பிள்ளை டான்ஸ் ஆடுவார், திடீர்னு பொண்ணும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருது. இந்த மாப்பிள்ளை நண்பர்கள்னு ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேர்ல ஒரு 4 சைத்தான்கள் இருப்பாங்க, அவங்க திடீர்னு ஒன்று ஏதோ ஸ்ப்ரே ஒன்று கொண்டு வராங்க, தும்மில் அடிக்கிறாங்க, வெளில ஸ்ப்ரே ஒன்று வருது, அது ஒன்று 500 ரூபாய். ட்ரெஸ் எடுக்கிறது, பொண்ணுக்கு சேலை எடுக்கணுமா, சரி சேலை எடுக்கட்டும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்னவா, திருமணத்துக்குன்னு எடுக்கக்கூடிய சேலையை பார்த்தீங்கன்னு வைங்க 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய். அவங்கவுங்க வசதிக்கு தக்க 5,000 ரூபாய்க்கு கீழே சேலை எடுக்கிறதே இல்லை. நார்மலா சேலை எடுக்கிறதா இருந்தா நார்மலா சேலை தான் எடுக்கிறது இல்லை, 100 ரூபாய் நைட்டி தான், காலம் ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா 100 ரூபாய் நைட்டி. அதுவும் 100 ரூபாய்க்கு 3 2 எவ்வளவு கொடுக்குறானா, ஆஃபர் போடுறானான்னு பாக்குறது. அதை வாங்கி வச்சுக்கிட்டு வருஷம் 365 நாளும் அதுதான். எங்கேயாவது பங்கனுக்கு போனது இதான் உலகளாவிய அளவுல இதான் நடந்துகிட்டு இருக்கு, இந்தியா முழுக்க இதான் நடக்குது. அதை தாண்டி திருமண நாளுக்கு மட்டும் செலவு, மற்ற நாள் எல்லாம் 100 ரூபாய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அதை தாண்டி அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்களாம். ஆனா திருமண நாள சேலை எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 5,000 ரூபாய், குறைஞ்சது ஆக குறைஞ்சது 5,000 ரூபாய், அதிகபட்சம் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறாங்க. தேவையா நமக்கு? நமக்கு தேவையா? பெரிய பெரிய பணக்கார செல்வந்தனே திருமணத்தின் பேர்ல ஆடம்பரம் பண்ணாதீங்க, அவனுக்கு முடியும், அவன் நினைச்சா ஹெலிகாப்டர்ல கல்யாணம் பண்ணலாம். உலக பணக்காரர்கள் அவங்க சொல்றாங்க திருமணத்தின் பேர்ல எப்ப காசு பணத்தை விரயமாக்குறீங்கன்னு கேட்கலாம். அவனுக்கு உள்ள அறிவு இஸ்லாமிய மார்க்கம் எளிமையை சொல்லக்கூடிய மார்க்கம், ஆடம்பரம் கூடாது என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியாம போய்விட்டதா? சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்களா இல்ல? இன்ன அஅலம நிக்காஹி பரக்கத்தன், அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை பெற்ற திருமணம் எதுவென்றால் ஐஸரஹு முக்னான், செலவு குறைந்த திருமணம் தான். எந்த அளவுக்கு செலவை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும், அபிவிருத்தி கிடைக்கும் என்று சொன்னார்கள். திருமணத்தின் போது மணமக்களை வாழ்த்துவதற்காக நபிகள் நாயகம் சொல்லி தந்த பிரார்த்தனை என்ன? அவங்களுக்கு பரக்கத்தை வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர், அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் பரக்கத்தை செய்வானாக, அபிவிருத்தியை தருவானாக, நன்மையான காரியங்களிலேயே அல்லாஹ் எப்போதும் உங்களை ஒன்று சேர்ப்பானாக. நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா எப்பவும் நன்மையான காரியங்களிலே ஒன்று சேர்ந்துருங்க. அப்ப பரக்கத்தை வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு துஆ செய்யுமான்னு நம்ம கற்று தந்தாங்க. மணமக்களுக்கு தேவை அதுதான், பரக்கத்தான் வேணும். அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை சிறக்கும், அவருடைய வாழ்வு நிம்மதியானதாக, இறைவனின் திருப்தியை பெறக்கூடிய வகையிலானதாக அமையும். அந்த பரக்கத்தை பெறுவதற்கு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்க. என்ன? எளிமையா பண்ணுப்பா, ஆடம்பரத்தை விட்டு படம் வேண்டாம், வீண் வரையும் பண்ணாத, எவ்வளவு சிம்பிளா முடியுமோ அவ்வளவு சிம்பிளா பண்ணு. பண்றாங்களா? இதான் சிம்பிளா? பொண்ணுக்கு 40,000 ரூபாய் சேலை எடுக்கிறதும், மாப்பிளைக்கு 10,000 ரூபாய்க்கு பெரிய அளவுக்கு ஒரு கவுன் மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதும் இதான் சிக்கனமா? அது மட்டும் இல்லை, பொண்ணுக்கு சேலை எடுக்கிறதுக்கு ஒரு குரூப் போகும், அதை விட்டு என்ன எங்க எல்லாத்துக்கும் சேலை எடுத்தாங்க அப்படி ஒரு குரூப். இந்த பக்கம் மாப்பிள்ளை நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல, எங்களுக்கு சட்டை எடுத்தாப்பா, எல்லாம் 40 பேர் இருந்தாங்கன்னா 40 பேரும் ஒரே சட்டை, 30 பேர் இருந்தாங்கன்னா 30 பேரும் ஒரே சட்டை போட்டுக்கிட்டு பைக்ல டுப்புன்னு வருவாங்க. அப்பவே விளைக்க வேண்டியதான், சைத்தானிய குரூப் தான் போய்கிட்டு இருக்கு. எதுக்கு இந்த அனாமத்து? எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? எதுக்கு இது? மகிழ்ச்சி என்றால் அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு வரையறை இல்லையா? மனம் போல போக்கில முடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதா? மார்க்கம் நமக்கு ஒரு எல்லையை நிர்ணயித்திருக்கின்ற பொழுது அந்த எல்லையை மீறி நாம் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாமா? மகிழ்ச்சியா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் மார்க்கம் நமக்கு ஒரு எல்லையை சொல்லுது, அந்த எல்லைக்குள்ள நிற்கும். நம்முடைய மகிழ்ச்சியும் அந்த எல்லைக்குள்ளாக இருக்க வேண்டும், நம்முடைய துக்கமும் அந்த எல்லைக்குள்ளாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவ்வளவு
துன்பமா இருந்தாலும் சரி, கன்னத்தில் அடிக்காது, சட்டப்பையை கிழிக்காது, ஆடையை கிழிக்காது, அல்லாஹ்வை சபிக்காது சொன்னாங்களா? ஒப்பாரி வைக்க கூடாது சொன்னார்களா? துன்பமா இருந்தால் கூட அந்த துன்பத்தை வெளிப்படுத்துவதற்கும் மார்க்கம் ஒரு எல்லை தீர்மானிக்கிறது. இதுதான் எல்லை. கண்ணீர் வடி, அழு, ஒப்பாரி வைக்க கூடாது, பலிக்க கூடாது, சாபமிடக்கூடாது, சட்டை கிழிக்க கூடாது, கன்னத்தில் அறைந்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் பிரபல கலாச்சாரம் என்று நபிகள் நாயகம் சொல்லி தந்தார். மகிழ்ச்சிக்கும் அதேதான். மகிழ்ச்சியா இருந்தாலும் அதை மார்க்கம் நமக்கு வரையறுக்கிற எல்லைக்குள்ளாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சிங்கிற பேர்ல பட்டாசு வெடிக்கிறதா? மகிழ்ச்சிங்கிற பேர்ல பல ஆயிரங்களை வாரி இறைப்பதா? வீண் விரயம் பண்றதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை தான் கடுமையா கண்டிக்கிறான். வீண் விரயம் பண்ணாதீங்க. இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். அவன் நம்மாளுக்கு கிடையாதுங்க. அவன் முஸ்லிம்கள் அல்ல. அவர்கள் இறைவனின் நேசத்திற்குரியவர்களாக ஆக முடியாது. காரணம் என்ன? அவர்கள் ஷைத்தானின் பிடியில் இருக்கிறார்கள். யார் வீண் விரயம் செய்கிறார்களோ, பகத்துக்காக ஆடம்பரத்தில் ஈடுபடுகிறார்களோ, அவர்கள் ஷைத்தானின் பிடியில், ஷைத்தானின் சகோதரர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் இப்படிப்பட்ட திருமணங்கள் முஸ்லிம்கள் ஈடுபடலாம? பொருளாதாரத்தை வாரி இறைக்கிறாங்க. சாப்பாடு வகை வகை, அதுக்கு ஒரு அவ்வளவு செலவு, லட்சத்தை செலவு பண்றாங்க. ஒரு சராசரி முஸ்லிம் குடும்பத்தை எடுங்க, திருமணத்தின் பேர்ல எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு கணக்கு பாருங்க. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பாத்தீங்கன்னு வைங்க, சர்வசாதாரணமா 5 லட்சம் ரூபாய். நான் ஆக குறைந்த கணக்கு சொல்றேன். அதுவே அதிகபட்சம் என்றால் 50 லட்சம் அவங்க சக்திக்கு உட்பட்டு செலவு செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அவ்வளவு சிரமப்பட்டு பொருளாதாரத்தை திரட்டி அந்த பொருளாதாரத்தை இப்படி வீண் விரயமாக்கணுமா? ஒரு சாப்பாட்டுல அந்த பொருளாதாரத்தை எல்லாம் இல்லாமல் ஆக்கணுமா? ஏன் எளிமையா விருந்து கொடுத்தா என்ன? திருமணத்தின் பேர்ல அளிக்கப்பட வேண்டிய விருந்து மணமகன் கொடுக்கிற விருந்து, வலிமா விருந்து, அது ஒண்ணுதான். பெண் வீட்டுல விருந்து கிடையாது. பெண் வீட்டில் விருந்து கொடுக்கப்படக்கூடாது, அது இஸ்லாம் கிடையாது. மணமகன் தான் விருந்து கொடுக்கணும். அதாவது சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு சிக்கனமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிக்கனமா. முடிஞ்சா ஒரு டீயை கொடுத்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பேரித்தம்பழத்தை கொடுத்து முடிந்து விட்டது, வலிமா விருந்து முடிந்து விட்டதுன்னு சொல்லலாம். திருமணத்துல பங்கெடுக்கிறாங்களா, எல்லாத்துக்கும் ஒரு சம்சா, ஒரு டீ, முடிஞ்சிருச்சுப்பா, வலிமா விருந்து இதுதான் சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம். பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் கொடுத்துட்டு வலிமா விருந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் அதானங்க கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல திருமணங்கள் செய்தார்கள். பல திருமணங்களில் ரசூலுல்லாஹ் கொடுத்த வலிமா விருந்து என்ன தெரியுமா? பேரித்தம்பழங்கள் தான். அதான் வலிமா விருந்து. கோதுமை மாவை உருட்டி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சின்ன உருண்டை கொடுத்திருக்கிறாங்க, வலிமா விருந்து. ரசூலுல்லாஹ்வுடைய வலிமா விருந்திலேயே அதிகபட்சமா இது மாதிரி வலிமா விருந்து கொடுக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த வலிமா வந்து ஒரு ஆடு, அவ்வளவுதான், ஒரு ஆடு. அதுவும் அன்னைய காலத்துல ஒரு ஆடை பெரிய பெரிய சப்பையெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கு அரபுகள் எல்லாம் சாப்பிடுறத பாக்குறோம்ல, அது மாதிரி ஒரு ஆட்டுல 20 பேரும் சாப்பிடலாம், 10 பேரும் சாப்பிடுவாங்க. ஒரு ஆளுதான் ரசூலுல்லாஹ் கொடுத்த அதிகபட்ச வலிமா விருந்து. அதை மிஞ்சி ரசூலுல்லாஹ் கொடுத்ததே கிடையாது. அதிகமா ரசூலுல்லாஹ் கொடுத்தது பேரிச்சம்பழம், கோதுமை மாவு உருண்டை, இதைத்தான் கொடுத்தாங்க. அவங்க இவ்வளவு சிம்பிளா நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற பொழுது இவர்கள் பொருளாதாரத்தை, லட்சக்கணக்கிலான பொருளாதாரத்தை திருமண விருந்து என்கிற பேர்ல அள்ளி கொட்டுறோம். கேட்டா என்னவா? இல்ல எங்களுக்கு சொந்த பந்தங்கள், நாங்க பெரிய குடும்பம், நாங்களாம் அனாதையா, மற்றவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லாத மாதிரியும், இவங்க மட்டும் என்னவா, நாங்க பெரிய குடும்பம், சொந்த பந்தங்கள் எங்களுக்கு ரொம்ப பெருசு, அதான் எல்லாரையும் நாங்க கூப்பிட்டுருக்கிறோம். கூப்பிடலாம் அவர் கோச்சுக்குவாரு, இவர் கோபம் கொள்வார், எல்லாரையும் திருப்திப்படுத்தணுமா இல்லையா? அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய செலவு பண்ணி விருந்து கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. படைப்பினங்கள், அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களாக இருக்கக்கூடிய மனிதர்களின் திருப்தியை பார்த்தோமே, நம்மை படைத்த ரப்பு அல்லாஹ்வுடைய திருப்தியை பார்த்தோமா? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறையை திருமணத்தில் கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும். மக்களுடைய திருப்தி என்று போனால், மக்கள் நீங்கள் எவ்வளவு அள்ளி கொட்டினால், எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு பண்ணால், நீங்கள் யாருடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறீர்களோ அவருடைய திருப்தியை பெறவே இயலாது. நீங்க என்ன செலவு பண்ணி சாப்பாடு போடுங்க, அவங்க திருப்தி விட்டு போவாங்களா? திருமணத்துல சாப்பாடு கொடுத்தீங்க, 1000 பேர் 2000 பேர் கூப்பிட்டு, இங்க திருமணம்னா பிரியாணியா நெய்ச்சோறாங்க, பிரியாணி போட்டாச்சு, ஆட்டுக்கால் ஆட்டு இறைச்சியில பிரியாணி போட்டிய, அந்த 1000 பேர்ல ஒரு 4 பேரை கூப்பிட்டு, எனக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சா, எனக்கு நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாரு. ரேண்டமா ஒரு 4 பேரை கூப்பிட்டு எப்படி எப்படி இருந்துச்சு சாப்பாடுன்னு கேட்டீங்கன்னு வைங்க, சாப்பாடா போட்டாங்க, கறி ஒழுங்கா வேகவே இல்லை, எங்க கறி வாங்குறாங்க இவங்க?
பிரியாணி அரிசியை பாருங்க, இந்த அரிசியில பிரியாணி போடுறது. இன்னும் ஒருத்தன் 4 பேர்ல இன்னொருத்தன் சொல்லுவான், அடிக்கிற வெயில பிரியாணி போடலாமா, அவன் பிரியாணி சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டு இருக்கிறான், இப்ப பிரியாணியா நமக்கு தேவை, ஒரு நெய்ச்சோறு போட்டா என்ன? சரின்னு அடுத்த வாட்டி இன்னொரு திருமணத்தை நெய்ச்சோறு போட்டீங்கன்னு வைங்க, ஊர் வழக்கத்தை மாத்தலாமா? இவங்க நம்ம ஊர்ல கல்யாணம்னா என்னங்க போடுவோம், பிரியாணி தானே போடுவோம். இவன் எவ்வளவு பேர் செகண்ட் ஆடிக்கிட்டு இருக்கான், எதுக்கு இப்ப நெய்ச்சோறு போடுறான்? என்னால எதை போட்டாலும் போட சொல்றாங்க. அடுத்த தடவை வெறுஞ்சோறு போட்டு பாருங்க, ஒரு கல்யாணத்துல வெறுஞ்சோறு தான் போட்டு தான் பாருங்களேன். ஒயிட் ரைஸ், அப்பளம், பொரியல், கூட்டு, கேரட் பொரியல், இதெல்லாம் வச்சு இதை நம்ம சாப்பாடுக்கு வக்கத்தா போனோம். இதை ஒரு விருந்து வேற கொடுக்குறானே மானங்கட்ட, இந்த விருந்துக்கு நம்மளும் வந்திருக்கிறோமே, இதெல்லாம் ஒரு விருந்தாங்க. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் வந்திருக்க மாட்டேனே. எதை கொடுத்தாலும் திட்டுறாங்களேன்னு சொல்லி இன்னொரு திருமணத்துல 3ஐயும் சேர்த்து போடுங்க. ஒரு பந்தி வெறுஞ்சோறு, இன்னொரு பந்தி தேங்காய் சோறு, நெய்ச்சோறு, இன்னொரு பந்தி பிரியாணி, 3 பந்தி நடக்குது. இப்போ 4 பேரை கூப்பிடுங்க. என்னப்பா எப்படி தூள் கலப்பிட்டோம்லன்னு சொன்னா ஒத்துக்குவானே? நீங்க தெரியாம 4 பேர்ட்ட கேட்டீங்க, நீங்க எல்லாம் பணம் திமுருங்க, கொழுப்பு ஆலயம், ஏதாவது ஒண்ணு போட வேண்டியது தானே. அவங்க பணம் இருக்குன்னு காட்டுறாங்க, திமுரு கொழுப்பு. ஒரு பக்கம் வெறுஞ்சோரா, இன்னொரு பக்கம் நெய்ச்சோரா, இன்னொரு பக்கம் பிரியாணியா. இப்ப பாருங்க நம்ம குழப்பத்தில் இருக்க பாருங்க, எதுல போய் சாப்பிடுறது தேவையா? இது திமுருல ஆடுறான் சொல்லுவாங்களா இல்லையா? எதை செய்தாலும் 4 பேர் குறை சொல்லத்தான் செய்வான். நீங்க எதை பண்ணாலும் சரி, உங்க வீட்டை கட்டி கஷ்டப்பட்டு வீடு கட்டி ஒரு 4 பேர் கூப்பிட்டு வீடு எப்படிப்பா இருக்குன்னு கேளுங்க, ஜன்னலை நீ இங்க வச்சிருக்க கூடாதுப்பா, தப்புப்பா இது அப்படிங்குமா. கக்கூசா அங்கேயில வச்சிருக்கணும். எதை எடுத்தாலும் குறை சொல்லத்தான் செய்வாங்க. மனிதர்களை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. மனிதர்கள் அவ்வளவு லேசில் திருப்திப்படுத்த இயலாது. படைத்த இறைவனை திருப்திப்படுத்துவது ரொம்ப லேசு. ஒரு கல்யாணமா சிம்பிளா, பள்ளிவாசலுக்கு கூட வரணுங்கிற அவசியம் இல்லை, வீட்டு மொட்டை மாடில கூட நம்ம கல்யாணம் பண்ணலாம். சரி பள்ளிவாசலா, ஓகே பள்ளிவாசலுக்கு வர்றோம், சிம்பிளா இருக்க கொஞ்சம் சொந்த பந்தங்களை வச்சு கல்யாணம், எல்லாத்துக்கும் ஒரு ஜூஸ், ஒரு பேரிச்சம்பழம், முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதாங்க. வலிமா விருது, இதுதான் வலிமா விருது. சொல்லிப்பாங்க எவ்வளவு முன்மாதிரியா இருக்கும், எவ்வளவு அல்லாஹ்வினுடைய அருளை பெறக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். விருந்துன்னு கொடுத்தா கூட, வலிமா விருந்து மாப்பிள்ளை கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, சிம்பிளா கொடுப்போம். ஆடம்பரம் என்கிற அந்த எல்லையை தொடாத வகையில் கொடுக்கணும், வீண்வரையம் என்கிற அந்த எல்லையை தொடாத வகையில் நாம கொடுப்போம். அப்படி செய்கிறோமா? அப்ப இது போன்ற மார்க்கத்திற்கு விரோதமாக நடைபெறக்கூடிய, மார்க்கத்தின் ஒழுங்குமுறைகள் எல்லாம் மீறி நடைபெறக்கூடிய திருமணங்கள், வரதட்சணை வாங்கி கல்யாணம் நடக்குது, ஆடம்பரத்தோடு கல்யாணம் நடக்குது, பெண் வீட்டு விருந்து நடைபெற்று திருமணம் நடக்குது, மார்க்கத்திற்கு எதிரான துவாக்கள். இன்னைக்கு பல ஊர்களில் திருமணம்னாலே அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமான்னு ஒரு துவா ஓதிதான் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த துவா ஓதலன்னா கல்யாணமே நடக்கலன்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தரல. மணமக்களை வாழ்த்துவதற்காக ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துவா என்ன? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர். இதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துவா. ஆனால் ஆலிம் ஷாக்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அங்க திருமணம் முடித்து விட்டு அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா, இறைவா ஆதமையும் ஹவ்வாவையும் எப்படி நீ ஜோடி சேர்த்தாயோ, அவங்க 2 பேரும் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல இந்த மணமக்களை வாழச் செய்வாயாக. இப்படி ஒரு பெரிய பட்டியல் வரும். ஆதம் ஹவ்வா போல, யூசுப் சுலைஹா போல, அவர்களும் இவர்களும் போல, இவர்களும் அவர்களும் போல ஒரு 10 பேர் 15 பேர் பட்டியல். இப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? அந்த அப்படி சொல்லப்படக்கூடிய பேர்கள்ல கூட மார்க்கத்திற்கு விரோதமான முரணான பேர்கள்லாம் இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களின் மனைவி சுலைஹா என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சுலைஹா என்கிற அந்த பெயர் வரலாற்றில் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக அடைய முயற்சித்த ஒழுக்கம் தவறிய பெண்ணுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது வரலாற்றுல. அப்ப யூசுப் நபியையும் சுலேகாவையும் போல இந்த மணமக்களை வாழ செய்வாயாக துவா கேட்கிறாங்க, அதுக்கும் ஆமீன்கிறாங்க. ஆமா அப்படியே ஆகட்டும், சுலேகா மாதிரி அவ ஆகட்டும். என்னது அர்த்தம் தெரியாம, வரலாறு தெரியாம. அப்ப இந்த துவா கூட்டு துவா ஓதுவது மார்க்கத்தில் இல்லாது, மணமக்களை வாழ்த்துவதற்காக இப்படி ஒரு துவா இதுவும் மார்க்கத்தில் இல்லை. அப்ப இவ்வளவு மார்க்கத்தினுடைய ஒழுங்குமுறைகளை மீறி நடைபெறக்கூடிய திருமணத்தை நம்ம ஆதரிக்கலாமா? அந்த திருமணங்கள் நம்ம போலாமா? நம்ம சமுதாயத்தில் இந்த திருமணங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு காரணம் நாம் ஒரு காரணம், மக்கள் ஒரு காரணம். எந்த திருமணம்னு பத்திரிக்கை தந்தாலும் சரி, அழைப்பு கொடுத்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு போன் பண்ணியப்பா நீ வரியா அந்த கல்யாணத்துக்கு நீங்களும் வரீங்களா, போயிருவோமா, எத்தனை மணிக்கு கிளம்புவோம், 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம், பந்தி நிரம்பிடும், முன்னாலே போய் சாப்பிட்டு வந்துடணும். பிளான் பண்ணி பேசி வச்சு ஒரு 10 பேர் கும்பல ஆட்டோவை பிடிச்சு போறது.
எந்த திருமணம் அது நபி வழிப்படி நடந்ததா, ஆடம்பரம் இருக்கிறதா, துவா ஓதப்பட்டதா, மாப்பிள்ளை மாலை போட்டிருக்கிறாங்களா, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தாங்களா, எதையும் கவனிப்பதற்கு தயாரில்லை. திருமணமா, சாப்பாடு கொடுக்குறாங்களா, நமக்கு அழைப்பு வந்திருக்கிறதா, கிளம்பி வேண்டியதுதான். இது சரியா? அப்ப எப்படி சமூகத்தில் இந்த அநியாயங்களை எல்லாம் நம்ம புறக்கணிப்பது? இந்த அநியாயங்களை எல்லாம் எப்படி நம்ம ஒழிக்க முடியும்? புறக்கணிப்பு செய்யாமல் இந்த அநியாயங்களை, இந்த மார்க்கத்திற்கு விரோதமான செயல்பாடுகளை எப்படி ஒழிக்க முடியும்? பெண்களை பார்த்து கேட்கவும், வரதட்சணை ஒழியணுமா வேண்டாமா? ஒழியும். எப்படி ஒழியும்? வரதட்சணை வாங்கி நடத்தப்படக்கூடிய திருமணங்களுக்கெல்லாம் நாம சென்று கொண்டிருப்போமே, ஆனால் ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் போய் அதில் பங்கெடுப்பார்கள், ஆனால் எப்படி வரதட்சணை ஒழியும்? எவ்வளவு பெரிய முரண்பாடு! வரதட்சணை என்பது பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு கொடுமை. அந்த கொடுமையில் நடைபெறக்கூடிய ஒரு காரியத்தில் பெண்களே பெருந்திரளாக போய் பங்கெடுக்கலாமா? அவங்க மகளுக்கு வரதட்சணை கேட்டா வலிக்குது, அடுத்தவன் வரதட்சணை வாங்கி திருமணம் பண்ற, அதுல போய் சிரித்துக் கொண்டே பங்கெடுக்கிறாங்க. அல்லாஹ் கொஸ்டின் பண்ண மாட்டான மறுமை நாள்ல? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான், ஒரு சபையில நாம பங்கெடுப்பதா இருந்தா, ஒரு கூட்டத்தில் நாம் பங்கெடுப்பதா இருந்தா, அங்க மார்க்கத்திற்கு முரணான செயல்பாடுகள் நடக்குமையானால் அதில் பங்கெடுக்க கூடாது என்கிறார். அன்னிதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ இஸ்தஹஸு பிஹா, இறைவனின் வசனங்கள் கேலி செய்யப்படுவதை, புறக்கணிக்கப்படுவதை நீங்கள் செவியுற்றால் ஃபலா தகுதும் ஆகும், அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள், போய் உட்காராதீங்க, அந்த கூட்டத்தில் பங்கெடுக்காதீங்க. மீறி பங்கெடுத்தால் இன்னக்கும் இதன் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விருந்து கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தம் மகள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போனாங்க. வாசல்ல பார்த்தா ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்துட்டு டக்குன்னு கோபம் கொண்டு வீட்டுக்குள்ளே போகல, தன் மகள் வீட்டுக்கே போகாம நேரா தம்முடைய வீட்டிற்கு திரும்பி விட்டாங்க. பாத்திமா அவங்க கேட்கிறாங்க, அலி அவர்கள் கேட்கிறார்கள், என்ன அல்லாஹ்வின் தூதரே வந்தீங்க போயிட்டீங்க? ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னாங்க, வந்தேன். உருவம் பொறிக்கப்பட்ட திரைச்சீலை இருக்கிறது. எந்த வீட்டில் வானவர் நுழைய மாட்டாரோ அந்த வீட்டில் இறை தூதர் எனக்கு என்ன வேலை? உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் வரமாட்டாங்க, அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து வரக்கூடிய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அப்ப மலக்குமார்கள் நுழையாத வீட்டிற்குள் இறை தூதர் நான் எப்படி வருவேன்? அதான் வந்துட்டேன். நான் சொந்த மகளா இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு முரணா உன் வீட்டுக்குள்ள வரமாட்டேன், நீ தரக்கூடிய விருந்தை சாப்பிட மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் புறக்கணிப்பை காட்டி நமக்கு முன்மாதிரியாக கட்டு தந்திருக்கிறார். அதை நம்ம எடுக்கணும். அதை எடுத்தாதான் நம்ம சமுதாயத்தில் வரதட்சணை ஒளி. ஆடம்பர திருமணங்களை நாங்கள் நடத்த மாட்டோங்கிற முடிவுக்கு எல்லா ஜமாத்துகளும் வரும். அண்மையில் கூட நம்ம ஊர்கள் அப்பதான் சில முடிவுகளை எடுத்தார்கள். பேரளவிற்கு முடிவு எடுக்கப்படுகிறது. எந்த திருமணமா இருந்தாலும் அது நடத்தி வைக்கப்படுகிறது. எவ்வளவு ஆடம்பரம் இருந்தால், மார்க்கத்திற்கு முரணான கூத்துக்கள், ஆடல் பாடல், குதிரை ஆட்டம் என்ன இருந்தாலும் அந்த திருமணத்தை ஜமாத்தார்கள் நடத்தி வைத்தால் சமூகத்தில் இந்த அவலம் எப்படி மறையும்? பிறகு இளைஞர்கள் கெட்டு போறாங்க, இளைஞர்கள் வழி தவறி செல்கிறார்கள், மார்க்கத்துக்கு முரணான பாதையில் பயணிக்கிறார்கள் என்று கவலைப்பட்டு என்ன புண்ணியம்? அப்ப திருமணத்தில் லட்சோப லட்ச பொருளாதாரம் நம்ம சமூக மக்கள் வாரி இறைக்கிறார்களே, அந்த பொருளாதாரத்தை உங்க பிள்ளைகளுடைய கல்விக்கு நீங்க செலவு பண்ணலாம்ல? அந்த பொருளாதாரத்தை உங்களின் அவசர கால மருத்துவ உதவிக்கு நீங்கள் பயன்படும் அல்லவா? சேமித்து வைத்தால், சேகரித்து வைத்தால் உங்க பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு பயன்படும் அல்லவா? 5 லட்சம் ரூபாய் கல்யாணத்துல போட்டு முடக்கடியப்பா, அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு உன் பிள்ளை பேர் ஒரு இடத்தை வாங்கி போட்டேன், உன் மனைவி பேர்ல ஓ பேர் ஒரு இடத்தை வாங்கி போட்டால் ஒரு சொத்தா இருக்கும். ஒரு வியாபாரத்துல முதலீடு செய்ய பெருமளவு உனக்கு கை கொடுக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு அது உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு, கல்வியில் அவன் உயர்வதற்கு, பெரும் பெரும் உயர் படிப்புகளை படிப்பதற்கு சேமிப்பாக வைத்துக் கொள். அதை சமுதாய மக்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி, இன்னும் பல பேர் வட்டிக்கு வாங்கி அந்த பொருளாதாரத்தை பற்றி திருமணத்தில் வாரி இறைக்கிறார்கள். இதை நம்ம விடல். இதை விட்டாதான் அல்லாஹ்வுடைய அருளை நம்ம பெற முடியும். அப்ப திருமணம் என்பதும் இஸ்லாமிய பார்வையில் ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை, தொழுகை என்கிற வணக்கத்தை நபிகள் நாயகம் எப்படி நமக்கு கற்று தந்தார்களோ, நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் தொழுதால்தான் நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற முடியுமோ, அது போலத்தான் திருமணத்தையும் ரசூலுல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, அப்படித்தான் நம்ம திருமணம் பண்ணணும். அப்படி நடைபெறக்கூடிய திருமணங்கள் மட்டுமே பங்கு கொள்வோம் என்று முடிவெடுக்கணும். இப்போ நாடகங்கள் முன்னால் நடைபெற்றது. மாணவிகள் எல்லாம் சேர்ந்து உறுதிமொழி கொடுத்தாங்க, வரதட்சணை நாங்க வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், அது போன்று திருமணம் நடைபெற்றால் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அல்லவா? அப்படி ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோம் அல்லவா? நாமும் அப்படிப்பட்ட சமூகமாக இருந்தால்தான் சமுதாயத்தில் நம்ம மாற்றத்தை உண்டாக்க முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் இன்னும் சீரழிவை நோக்கி, இன்னும் பெரும் அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும். இளைஞர்கள் சிந்திக்கணும், நம்ம நாட்டில் என்ன இப்ப நடக்குதுன்னு பாருங்க. சுத்தி முஸ்லிம்களை நசுக்கிட்டு இருக்கிறான், முஸ்லிம்களுடைய உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறான்.
அங்கங்க பள்ளிவாசலை இடிக்கிறான் வட மாநிலங்கள்ல எல்லாம். இப்படி நம்ம சமூகத்தை சுற்றி நடைபெறக்கூடிய எந்த நிகழ்வுகள் குறித்தும் கவனத்தில் கொள்ளாம அற்ப நேரம் இன்பம் மாத்திரம் நமக்கு பெரிதாக தெரியும் என்றால் நம்ம சமுதாயத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய தவறியவர்களாக ஆகிவிடுவோம். இதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு எளிமையாக சிக்கனமாக திருமணத்தை நடத்தி தர சொன்னார்களோ அதுபோன்று நம்முடைய திருமணங்களை அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வினுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுமா என்று கேட்ட என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரம் குறைவாக இருக்கிறதுனால மதரசா மாணவர்களுடைய அந்த துவா மற்றும் சூறாக்கள் ஒப்பிக்கக்கூடிய நிகழ்வு ஏற்பாடு செய்ய முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும். ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அதில் அனைத்து மதரசா மாணவிகளும் மாணவர்களும் பங்கு பெறலாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மார்க்க விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க உதவி செய்த அல்லாஹ்வுக்கே நன்றி தெரிவித்துக் கொண்டு அழைப்பை ஏற்று வந்த அனைத்து மக்களுக்கும் கிளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலி அமைத்துக் கொடுத்த ஜீவா ஆடியோ சர்வீஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துவா செய்து கலந்து செல்வோம். சுப்ஹான அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பெண்கள் கொஞ்சம் கலந்து போயிடட்டும், ஆண்கள் கொஞ்சம் வெளியிட்டு